நபியே, இஸ்ராயேலின் சந்ததிகளை நீங்கள் கேளுங்கள். எவ்வளவோ தெளிவான அத்தாட்சிகளை நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அவ்வாறிருக்க எவரேனும் அவைகள் தன்னிடம் வந்ததன் பின் அல்லாஹுவின் அத்தாட்சிகளான அருட்கொடையை மாற்றிவிடுவாரானால் அவரை வேதனை செய்வதில் நிச்சயமாக அல்லாஹ் மிக கடுமையானவன். நிராகரிப்பவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையே அலங்காரமாக தோன்றும்படி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆதலால் அவர்கள் ஏழைகளாக இருக்கும் நம்பிக்கையாளர்களை பரிகசிக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கையாளர்களான இரையச்சம் உள்ளவர்களோ மறுமையில் அவர்களை விட எவ்வளவோ மேலாக இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் விரும்புகின்ற இவர்களுக்கு கணக்கின்றியே வழங்குவான். ஆரம்பத்தில் மனிதர்கள் அனைவரும் ஒரே இனத்தவராகவே இருந்தனர். அவர்கள் நேரான வழியில் செல்வதற்காக நன்மை செய்பவர்களுக்கு நற்செய்தி கூறும்படியும் தீமை செய்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும்படியும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். மேலும் அம்மனிதர்களுக்குள் ஏற்படும் கருத்து வேற்றுமைகளை தீர்த்து வைப்பதற்காக சத்திய வேதத்தையும் அருளினான். இவ்வாறு தெளிவான அத்தாட்சிகள் உள்ள வேதம் வந்ததன் பின்னர் அதனை பெற்றுக்கொண்ட அவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாகவே அந்த சத்திய வேதத்திற்கு மாறு செய்ய முற்பட்டனர். ஆயினும் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்து விட்ட அந்த சத்தியத்தளவில் செல்லும்படி நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் தன் அருளை கொண்டு நேர்வழி காட்டினான். இன்னும் இவ்வாறே தான் விரும்பியவர்களை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகிறான்.